காசு கையில வந்ததுமே, பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு போனோனே ஏதாவது வாங்கிட்டு போணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டேன். இல்ல பப்ஸ் வாங்க வேணாம். பேசாம அவளுக்கு ஹெல்த்தியா அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னே வந்தேன். எப்பயுமே அமௌண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா, வீட்ல அவர் கையில குடுக்குறது தான் எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸா இருக்கும். இந்த வாட்டி அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதனால குட்டி தேவதை கிட்ட குடுத்தாச்சு. அவளோட ஹாப்பினஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்காம மேடம்க்கு இந்த மாதிரி கை நெறைய காசு கொண்டு குடுத்தோன்னா, அவ்வளோ ஒரு சிரிப்பா இருப்பாங்க. இன்னைக்கு அவளுக்கு புடிச்சதா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, ராகி சேமியா தான். இதில புட்டு செஞ்சு குடுத்தா அவ்ளோ ஒரு அழகா சாப்பிடுவா. பார்க்குறதுக்கே ஆசையா இருக்கும். எல்லாமே காலி பண்ணி குடுத்துருவா. அதனால அடிக்கடி இதுதான் செஞ்சிருப்பேன். என்னோட பழைய வீடியோஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ராகி சேமியாவ பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பவுல்ல கொட்டிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம புட்டுக்கு மாவு பிசைவோம், அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு, எல்லா இடமும் ஒரே மாதிரி நனவு படுற மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு லைட்டா ஊற வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி ஊற வைக்காதீங்க. லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறுனா போதும். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில தண்ணி ஊத்தி தட்டு வச்சு அதுக்கு மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டூ 7 மினிட்ஸ்ல இது நல்லாவே வெந்து வந்துரும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. வித்தின் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல நீங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, டீயுமே வச்சுட்டேன். ஏன்னா டீ கூட ஏதாவது ஸ்நாக் இருந்துச்சு அப்படின்னா கடகடன்னு வயிறு கொஞ்சம் ஃபில்லிங் ஆகும். அதனால டீயுமே எனக்கும் தம்பிக்கும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாப்பா டீ குடிக்கவே மாட்டா. எப்பயுமே நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா பாப்பா வந்துட்டே இருப்பா. சரி பொம்மை டிவி பார்த்துட்டே இருக்கான்னு நானும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். கடகடன்னு வெந்த ராகி புட்ட எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் போட்டு கடகடன்னு எடுத்துட்டு போயிரலாம். சத்தம் போட்டுட்டே இருந்தேன் தம்பிகிட்ட. பாப்பா தூங்குறாளா என்னான்னு பார்த்துட்டுருடா பார்த்துட்டுருடான்னு. அவனும் டிவிக்குள்ள அப்படியே முங்கி போயிருந்தானாட்டம் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி குடுத்துட்டு, "ஷானா அம்மா எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு" அப்படின்னு மேடம் சரி தூக்கம். சரி எழுப்ப வேணாம் எந்திரிச்சா கத்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நானும் கவினும் சாப்பிட்டுட்டு மேடம் ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு டே எங்க 3 பேருக்கும் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.